பாவம் சுமையோட போறியே, கழுத்து வரிக்கல, சைக்கிள்ல போலாம் வரியா? என்ன யோசிக்கிற? வா. முன்னால ஏறிக்கவா பின்னால ஏறிக்கவா? முன்னாலேயே ஏறிக்க. அப்பதான் இந்த கூட பானையெல்லாம் பின்னால வச்சுக்க வசதியா இருக்கும். வா 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 வா. போறக்கு நாயே, நான் அனாதங்கிறதுக்காக ஆளாளுக்கு என்ன ஆசைக்கா கூப்பிடுறீங்க? நான் என்ன ஆத்துல ஓடுற தண்ணி நினைச்சீங்களா? வர்றவன் போறவன் அள்ளி குடிக்கிறதுக்கு என்னடி பெருசா வேதாந்தம் பேசிக்கிட்டு இந்த நினைப்ப வரக்கூடாது. இன்னைக்கு நீ என்னை காப்பாத்திட்ட, இனிமேலும் இப்படி நடக்காதுன்னு என்னையா நிச்சயம்? தேன்மொழிக்க தாய் மாமன் நீ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கூட. யாருக்குமா? உன் புருஷனுக்கா? நீங்களா? நான் களத்து மேட்டு கருப்பை நினைச்சிட்டேன். சொல்லுங்க, யாருக்கு? என் சொந்தக்காரங்களுக்கு. சொல்லுங்க. அன்பு ஆறுயிரே. எழுதுனது படி. அன்பே ஆறுயிரே. இல்ல இல்ல, எழுதுன ட்ரெண்ட்ல படிச்சு காமிச்சேன். மேல எழுது. யார் மேல? லெட்டர் மேலையா? நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, எந்த சிரமத்துல இருந்தாலும் சரி, நீ பந்தட்டி குடிச்சு வாழ்ந்தாலும் சரி. என்னது நம்மள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு? என்ன நீயா பண்ணுற? இல்ல இல்ல, இது சொந்த கதை சோக கதை. நீ சொல்லுங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னையா என்ன லெட்டர் தானே எழுத சொன்ன? ஏன் பயந்து சாகுற? நான் பயப்படல, மனசுக்குள்ள ஒரு சின்ன அச்சுறுத்தல். சொல்லுங்க. அடுத்து என்ன எதிர்க்கப்படி? நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்குவேன். எழுதிருக்கத சொன்னேன். சரி சரி, அவ்வளவுதான். கையெழுத்து போடு. இப்படிக்கு தேன்மொழி. இந்தா இதையும் எழுதி கொடு. இவ்வளவு லெட்டர் இருக்குமா? ஏன் உனக்கு என்ன? நான் தினமும் ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு லெட்டருக்கு 50 பைசானா 10 லெட்டருக்கு 5 ரூபாய். உனக்கு என்ன? எழுதி தரேன். சொல்லுமா. அன்பே. அதே அன்பே. ஆமையா. அதே அருவிரே. ஆமையா. அத கூட பார்த்து எழுதிடுறேன். நீ போய் அப்படி உட்காந்துட்டு கூப்பிடும்போது வா. ஏன் நான் இருந்தா என்னவா? ஏய், அட்ரஸ் அது இன்னொரு நாளைக்கு எழுதிக்கலாம். இந்தாயா இதுல போட்டுருமா? ஏன் கையில வாங்கினா என்னவா? பரவாயில்ல, போட்டுருமா. சரி, கிளம்புங்க. ஏன் நான் என்ன உனக்கு என்னவா? என்னவாமா? எழுத சொல்ல எழுதிட்டேன், அப்புறம் என்ன? போமா. அட போ. போறியா? ஏன் கத்துற? சரியான விவகாரம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல் இருக்கு. எப்படியோ தொலைஞ்சதப்பா. அப்புறம் அட்ரஸ் எழுத வருவேன். வாமா வாமா, நான் வேணாம் சொல்லலையே. என்ன பாட்டி, என்ன வாங்கிட்டு போறீங்க? என் ராசாவுக்கு இட்லி வாங்கிட்டு போறேம்மா. ஏன் வீட்டுல ஒண்ணு சமைக்கல? உடம்புக்கு முடியலம்மா எனக்கு. ஒரு நாளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு தான் நினைக்கிறேன். எங்க முடியுது? என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் வேணா சமைச்சு தரலாமேனுதான். உனக்கு எதுக்குமா சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? நான் எதுக்குன்னு தனியாவ உழ வைக்க போறேன்? சமைக்கிறதோட கொஞ்சம் சேர்த்து போட்டு சமைக்க போறேன். சமைச்சு கொடுக்கலாம், ஆனா ராசா தம்பிக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுச்சுன்னா? நான் சமைச்சதா ஏன் சொல்றீங்க? நீங்க சமைச்சதை சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே. பாட்டி சொல்லுங்க பாட்டி. சரிம்மா. சரி, சமைச்சு கொண்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் கத்துற கோழி பயந்துடா. இந்த பக்கம் போ. சரிக்கா, இந்த பக்கம் போடா. பக்கி பக்கி.
அந்த கோழி பிடிக்க போய் இந்த கோழி மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? மேல இருக்கிறது நீங்க தான் எந்திரிக்கணும். அதுக்கு இல்லைங்க, கை மாட்டிக்கிச்சு. ஓ. ம்ம். இங்க அது வந்து கோழியை பிடிக்கிற வேகத்துல உங்களை பிடிக்கிற வேகத்துல கோழிய என்னமோ உளறல. நீங்க இடிச்சத பத்தியோ பிடிச்சத பத்தியோ நான் தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஒண்ணு அடி ஒண்ணும் பற்றலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை. இந்த சென்டிமெண்டா பேசுறது பாக்கிறதுலாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ஓடி போன கோழியை பிடிக்கணும். வா. ஐயோ ஆமா, கோழி ஓடி போச்சா? நான் பிடிச்சு தர்றேன். எந்த பக்கம் ஓடிச்சு? இதோ இந்த பக்கம் தான். வாங்க வாங்க. இன்னைக்கு கோழிய பிடிச்ச மாதிரி தான். டேய் கத்துக்கடா. டேய் கோழிய பிடிக்க வந்த கோழிடா தும்ப. இதோ நிக்குதுங்க. நீங்க அந்த பக்கம் வாங்க, நான் இப்படி வர்றேன். சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே கோழி பிடிக்கிறீங்க. கோழி பிடிக்க தான் வந்தேன். அது எந்த பிடிச்சிடறேன். எங்கிட்டு போச்சு? நீங்களும் போங்க. அம்மா போயிடுவீங்களே. வாங்கடா நம்மளும் போவோம். வாங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அசையாதீங்க. இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு போறேன். ஐயோ சீக்கிரம் அடிங்க. அப்படியே இருங்க. அசையாதீங்க. சீக்கிரம் அடிங்க. அசையாதீங்க. 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 அடிச்சு போறேன் பாருங்க. கோழியை பிடிக்கணும். உங்களை அடிச்சு கோழியை பிடிச்சு எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னங்க ஆச்சு? ஐயோ ரொம்ப வலிச்சா இதுல சாஞ்சிங்களே. ஐயோ அண்ணே என்னென்ன பண்ணீங்க? அக்கா இடுப்பு பிடிச்சிட்டு அழுவாங்க. கோழி அக்கா மேலே உட்காந்துருச்சு. அடிக்க போனே மிஸ் ஆயிருச்சு. இப்படி கோழி பிடிச்சீங்கன்னா அக்கா மிஸ் ஆயிடுவாங்க இல்லக்கா? கொஞ்சம் இருங்க, நாங்க பிடிச்சு வந்துடுறோம். நல்லா கோழி பிடிச்சு கழிச்சிங்க. பிடிச்சியா? கொண்ட இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. பிடிச்சது நானு, நன்றி அவருக்கா? நேரம் சும்மாரா. வேற ஏதாவது கோழி பிடிக்கும்னா சொல்லி அனுப்புங்க. ஒன்னும் பிடிக்க வேணாமா? ஏமா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் பல சிரமப்பட்டு சமைக்கிறீங்க? ஏதோ பிரியமா சாப்பிடுன்னு கோழிக்கறி சமைச்சு வச்ச சாப்பிடுப்பா. அடாடாடாடா, என்னைக்கு இல்லாம கோழி இவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க சமைச்சீங்களா? இல்லையா, நான் தான் அப்பா சமைச்சேன். எப்படி பாருங்க, சாப்பிடுப்பா. அம்மா, கோழி ஏன் அவ்வளவு ருசியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் என்னப்பா? இல்ல வேற கோழியை பிடிச்சு அடிச்சிருக்கீங்க, அதான் அவ்வளவு ருசியா இருக்கு. இருப்பா, இந்த பால் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்க. மறைந்திருந்து என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். இந்த கோழியை சமைச்ச கைக்கு இன்னைக்கு பூரா முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோமே. இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சு போயிடும். அப்பா, புருஷன் சாப்பிட்ட எச்சியத்தான் பொன்னாடி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானா? அப்படியேதான்.